வணக்கம் நண்பர்களே. நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு 2024 பணியாளர் தேர்விற்கான இலவச மாதிரி தேர்வுகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் இலவச மாதிரி தேர்வு 8ற்கான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, டேஸ் உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மொரீசியஸ் மற்றும் இலங்கை. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் சிங்கப்பூர். அடுத்ததாக உலக தாய்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21 கொண்டாடுறாங்க. அடுத்தபடியாக இரண்டாவது கேள்வி, ஹைக்கூ, சென்றியூ, லிமரிக்கு என புது வடிவங்களில் நூல்களை தந்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஈரோடு தமிழன்பன். இந்த ஈரோடு தமிழன்பன் கவிதைகள் எனும் நூலிற்காக தமிழக அரசின் பரிசினை பெற்றிருப்பார். அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தீரா இடும்பை தருவது எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆராயாமை மற்றும் ஐயப்படுதல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காவது கேள்வி, திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குறிப்பறிதல் மட்டும்தான் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம். அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி, தமிழ்விடு தூது டேஸ் எனும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிற்றிலக்கிய வகை. 96 வகை சிற்றிலக்கியத்தை சேர்ந்தது தான் இந்த தமிழ்விடு தூது. இந்த தமிழ்விடு தூதின் ஆசிரியர் பெயர் இன்னும் கண்டுபிடிக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா 1930 உவேசா அவர்களால் முதலாக இந்த நூல் பதிப்பிக்கப்பட்டிருக்கும். யாரால? உவேசா அவர்களால் இந்த நூல் முதல்ல பதிப்பிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக ஆறாவது கேள்வி, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சர் ஆர்தர் காட்டன். இந்த சர் ஆர்தர் காட்டன் யாருன்னா ஒரு ஆங்கில பொறியாளர். இவர் கல்லணையை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக பல ஆண்டுகள் மேற்கொண்டிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்டிருப்பார். இவர் தான் இந்த கல்லணையை கிராண்ட் அணைக்கட் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அதாவது கிராண்ட் அணைக்கட்டுன்னு கல்லணையை சொல்லியிருப்பார். இந்த கல்லணையினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியிருப்பார். அடுத்த ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, புறநானூறு. இந்த புறநானூறு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்றாக இது இருக்குது. இது புறப்பொருள் சம்பந்தமான பாடல்களை கொண்டு இருக்கும். அடுத்து எட்டாவது கேள்வி, சங்க இலக்கியமான டேஸ் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கலித்தொகை. கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. இந்த கலித்தொகையை பார்த்தீங்கன்னா கற்றறிந்தோர் இயற்றும் களி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இது கற்றறிந்தவர்களால் மட்டும் பாடப்படுவது தான் இந்த கலித்தொகை. அடுத்து 9வது கேள்வி, சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்த தமிழ்காப்பியம் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மணிமேகலை. மணிமேகலை சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்த தமிழ்காப்பியமாக விளங்குது. இந்த மணிமேகலை நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சாத்தனார்னு சொல்கிறாங்க. இதை மணிமேகலை துறவு என்று அழைக்கிறாங்க. இதனுடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவு. இந்த நூல் மணிமேகலை சிலப்பதிகார கதையின் தொடர்ச்சியாக இயற்றப்பட்டது தான் இந்த மணிமேகலை. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து 10வது கேள்வி பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் தவறான செய்தி தரும் தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு இருக்குது. இது தவறு. இது மிகும்.
வல்லினம் மிகும், அதாவது 8 தொகை 10 பாட்டு அப்படின்ட்டு வரும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன, இது சரி. அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை எனும் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்த கூறப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் சரி. அடுத்ததாக பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சரியான வாக்கியம். அடுத்து 11வது கேள்வி பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேசம் எனும் நூலின் ஆசிரியர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வைரமுத்து அவர்கள். அடுத்ததாக இந்த கோமல் சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தண்ணீர்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அடுத்து இறையன்பு இறையன்பு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மீன்கள் எனும் நூலினை வந்து எழுதியிருப்பார். இந்த மா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா மழைக்காலமும் குயிலோசையும் எனும் நூலினை வந்து எழுதியிருப்பார். 12வது கேள்வி, ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியார்களாக 63 சிறப்புகளை கூறும் நூல் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா சேக்கிழாரால் வந்து எழுதப்பட்ட நூல். இதை வந்து சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை, அப்புறம் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய 2 நூல்களை வந்து அடிப்படையாக கொண்டு தான் இந்த பெரிய புராணத்தை வந்து இயற்றிருப்பார். அதற்காக அவர் சேக்கிழார் இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம். இதனுடைய பெருமையின் காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சேக்கிழார் பார்த்தீங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அரசவையில் முதலமைச்சராக இருந்திருப்பார். அடுத்து 13வது கேள்வி, யாக்கை எனும் சொல்லின் பொருளை தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உடம்பு. யாக்கை என்றால் உடம்பு. அடுத்து 14வது கேள்வி, ஈரோடு தமிழன்பனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வணக்கம் வள்ளுவ. வணக்கம் வள்ளுவ பார்த்தீங்கன்னா 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். இது ஈரோடு தமிழன்பனால் எழுதப்பட்ட நூல். அடுத்து 15வது கேள்வி, வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தூது. தூது, தமிழோட தூது, அது போன்ற நூல்கள் தான் வந்து வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னு அழைக்கிறாங்க. அடுத்ததாக 16வது கேள்வி, மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு டேஸ் என்று பெயர் சூட்டியுள்ளனர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஊருணி. ஊருணி என்று பெயர் சூட்டியிருக்காங்க. இந்த கண்மாய் பார்த்தீங்கன்னா பாண்டி மண்டலத்து ஏரியை வந்து கண்மாயின்னு அழைக்கிறாங்க. இந்த உரைக்கிணறு பார்த்தீங்கன்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு தான் வந்து உரைக்கிணறுன்னு சொல்கிறாங்க. இந்த இளஞ்சி பார்த்தீங்கன்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தை தான் இளஞ்சின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 17வது கேள்வி, விசனம் எனும் பொருளை தரும் சொல்லை கண்டுபிடி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கவலை. விசனம் என்றால் கவலை என்று பொருள். அடுத்து 18வது கேள்வி, மில்லட்ஸ் எனும் ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிறுதானியங்கள். மூலிகை பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. நோய் டிசீஸ், ஒவ்வாமை வந்து அலர்ஜி. அடுத்ததாக 19வது கேள்வி, குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆண்டாள் அவர்கள். ஆழ்வார்களில் ஒரே பெண்பார் புலவர்னா அது ஆண்டாள் தான். இவர் எழுதியது தான் திருப்பாவை. அடுத்து 20வது கேள்வி, தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கந்தர்வன். இந்த கந்தர்வனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நாகலிங்கம். நாகலிங்கம் தான் வந்து இவருடைய இயற்பெயர். இவர் வந்து சாசனம், ஒவ்வொரு கல்லாய், அடுத்து வந்து கொம்பன் போன்ற சிறுகதைகளை வந்து எழுதியிருப்பார். அடுத்து 21வது கேள்வி, தரளம் என்ற சொல்லின் பொருளை கூறுக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முத்து. தரளம் என்றால் முத்து. 22வது கேள்வி, நீரும் நிலமும் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எண்ணுமை. அடுத்து 23வது கேள்வி, நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புலரி. இந்த அகழி, ஆறு, இளஞ்சி இது அனைத்துமே வந்து நீர்நிலைகளை குறிக்கும் சொல் தான்.
அடுத்து 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கிரிப்ஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொறிப்பு. அடுத்ததாக 25வது கேள்வி, ஐம்பெருங்குழு எண்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தொகை சொற்கள். அதாவது பல சொற்களை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கும். இப்போ ஐம்பெருங்குழுனா 5 குழுக்கள் வந்து இருக்குது. அது போன்று வந்தால் அது தொகை சொற்கள்னு பேர். அடுத்து 26வது கேள்வி, பிரித்து எழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. அடுத்து 27வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செய்தி தொடர். அடுத்து 28வது கேள்வி, பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ் ஒளி அவர்கள். இந்த தமிழ் ஒளி வந்து புதுவையில் பிறந்தவர். இவர் வந்து நிலைப்பற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக போன்ற நூல்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்து 29வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்ததாக 30வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க என்று கூறியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கவியோகி சுத்தானந்த பாரதியார். சுத்தானந்த பாரதியார். அடுத்து பார்த்தீங்கன்னா 31வது கேள்வி, கவிதா உரை படித்தால் இது எவ்வகை தொடர் என்று கூறுகன்னு கேட்டிருக்காங்க. கவிதா உரை படித்தால்ங்கிறது ஆப்ஷன் சி செய்வினை தொடர். ஒரு செயலை வந்து அவர் செய்கிறான். அடுத்து 32வது கேள்வி, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இடைநிலை. அடுத்ததாக 33வது கேள்வி, கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத் தொடரை கண்டறிக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொடுத்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 34வது கேள்வி, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள்னு கேட்டிருக்காங்க. இவ்வடிகளில் என்னென்ன நயங்கள் வருதுன்னா ஆப்ஷன் சி மோனை எதுகை இயைபு. மோனை கா கா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது பார்த்தீங்கன்னா லா லா எதுகை. அடுத்தது இறுதி எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே வந்து சொல்லாக இருக்கும். தமிழி தமிழின்னு இருக்குது. உச்சரிப்பு வந்து ஒரே போல் இருக்கும். அது இயைபு. அடுத்ததாக 35வது கேள்வி, மிசை என்பதன் எதிர்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கீழே. அதாவது மிசை என்பது மேலேன்னு சொல்லுவாங்க, மேடு மேலே. அதற்கான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கீழே. அடுத்ததாக 36வது கேள்வி, கரந்துரு எய்திய கடவுளாளரும் பரந்துருங்கு ஈண்டிய பாடைமாக்களும் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை கூறுக. அடிக்கோடிட்ட சொல் என்னன்னா பாடைமாக்கள். பாடைமாக்கள்னா பழமொழி பேசும் மக்கள். ஆப்ஷன் பி. அடுத்து 37வது கேள்வி, தாழ்பூந்துறை இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வினைத்தொகை. வினைத்தொகை. அடுத்து 38வது கேள்வி, சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். இவர் வந்து கண்டுபிடிச்ச இந்த கற்கருவி தான் வந்து இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து 39வது கேள்வி, பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று அக்காலத்தில்
பட்டிமன்றம் நடத்தப்பட்ட செய்தியை கூறும் நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிமேகலை. மணிமேகலையில் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து 40வது கேள்வி, விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும். விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். ஆப்ஷன் சி. அதாவது என்னன்னா தோன்றுதல், திரிதல், கெடுதல், 3 வகையான புணர்ச்சி. அடுத்து 41வது கேள்வி, புகார் நகரத்தோடு தொடர்புடைய இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுவதாக மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 28 நாட்கள். 28 நாட்கள் வந்து நடைபெறுவதாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 42வது கேள்வி, தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இளங்கோவடிகள். அதாவது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் தான் வந்து சாத்தனாரை வந்து புகழ்ந்திருப்பார். சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர் என்று சொல்கிறாங்க. அடுத்த 43வது கேள்வி, கருங்குவளை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை. அடுத்ததாக 44வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட நூல் எது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்டர் திருவந்தாதி வந்து எழுதியிருப்பார். இந்த திருத்தொண்ட தொகை பார்த்தீங்கன்னா சுந்தரரால் இயற்றப்பட்ட நூல். இந்த நம்பியாண்டார் நம்பி அவர்களால் 12 திருமுறைகள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கும். எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி. இதே தொகுத்த நூல் பார்த்தீங்கன்னா திருமுறையில் 12 திருமுறைகளை வந்து தொகுத்திருப்பார். 45வது கேள்வி, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜான் பென்னிக்விக். ஜான் பென்னிக்விக் தான் வந்து முல்லை பெரியாறு அணையை வந்து கட்டியிருப்பார். அடுத்து 46வது கேள்வி, உலக சுற்றுச்சூழல் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படும் நாள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜூன் 5. ஜூன் 5 வந்து உலக சுற்றுச்சூழல் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அடுத்ததாக நான் என்ற வேர்ச்சொல்லிற்கு இறந்த கால வினைமுற்றை தேர்வு செய்க. இறந்த கால வினைமுற்றுனா நான் வந்தேன். ஆப்ஷன் டி வந்தேன் என்பது இறந்த கால வினைமுற்று. அடுத்து 48வது கேள்வி, கேட்டாயா என்ற வினைத்தொடரின் வேர்ச்சொல்லை தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கேள். கேட்டாயா என்ற சொல்லிற்கு கேள் என்பது வேர்ச்சொல். அடுத்தது பார்த்தீங்கன்னா 49வது கேள்வி, வந்தனன் என்ற சொல்லின் இறந்த கால இடைநிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இத்து. இத்து தான் இறந்த கால இடைநிலை. இந்த வாங்கிறது பகுதி, அன் வந்து விகுதி. இந்த இந்து வந்து விகாரம்னு சொல்லுவாங்க. இத்து இந்தானது விகாரம். அடுத்த 50வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் எத்தனை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4. அதாவது திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி, இந்தோ ஆசிய மொழி என்று 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. அடுத்ததாக பகுதி ஆவன்னா பொது அறிவு சம்பந்தமான வினாக்கள். 51வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 0.01 மில்லிமீட்டர் அளவினை துல்லியமாக அளவிட பயன்படுவது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருகு அளவி. திருகு அளவி கொண்டு வந்து துல்லியமாக 0.01 மில்லிமீட்டர் வரை வந்து அளவிடலாம். அதே இந்த வெர்னியர் அளவியில் பார்த்தீங்கன்னா 0.1 மில்லிமீட்டர் அளவு வந்து அளவிடலாம். அடுத்து 52வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்ரிக் டன் என்பது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 10 குவிண்டால். 10 குவிண்டால் என்பது ஒரு மெட்ரிக் டன். அடுத்து 53வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவை கடந்தால் அது டேஸ் இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது எனலாம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சீரற்ற இயக்கத்தை வந்து மேற்கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 54வது கேள்வி, பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்கிறீர்கள்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசை குடைராட்டினத்தில் சுற்றும் போது மைய விலக்கு விசை வந்து செயல்படும். அடுத்து 55வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஸ் காரணமாகும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடர்த்தி. குறைந்த அடர்த்தி காரணமாக தான் வளிமண்டலத்தில் மேகங்கள் வந்து மிதக்கின்றன. 56வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் உலோகப் போலிகள் அல்லாதது எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தங்கம். தங்கம்ங்கிறது என்னன்னா ஒரு உலோகம். மற்ற போரான், சிலிக்கான், ஆர்சனிக் இது எல்லாமே உலோக போலிகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாலஜன்கள்னு சொல்லுவாங்க. அடுத்த 57வது கேள்வி, டேஸ் சேர்மங்கள் நம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புளோரின். புளோரின் சேர்மங்கள் வந்து பற்பசையில் பயன்படுத்தப்படுது. இது நம்மளுடைய பற்களை வந்து வலுப்படுத்துது. அடுத்ததாக 58வது கேள்வி, ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பலபடித்தான கலவை. பலபடித்தான கலவை வந்து கிடைக்கும். அதாவது ஒரு ட்ராப் மையை வந்து போட்டோம்னா தண்ணீர் வந்து ஃபுல்லாக வந்து கலராக மாறிடும். அதனால இது பலபடித்தான கலவை. 59வது கேள்வி, ஒரு வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அணு. மிகச்சிறிய துகள் வந்து அணு. எதிர்மின் சுமை கொண்டது எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. இதே வந்து புரோட்டான் பார்த்தீங்கன்னா நேர்மின் சுமை கொண்டது புரோட்டான். நியூட்ரான் வந்து சுமைகள் அற்றது. எந்த சுமைகளுமே இருக்காது. அதுக்கு எதிர்ச்சுமையும் கிடையாது, நேர்மின் சுமையும் கிடையாது. அடுத்த 60வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தனிம வரிசை ஆவர்த்தன அட்டவணையை முன்மொழிந்தவர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிமிட்ரி மெண்டலீவ். டிமிட்ரி மெண்டலீவ் அவர்களால் தான் வந்து இந்த தனிம வரிசை ஆவர்த்தனை அட்டவணை வந்து முன்மொழிந்திருப்பார். அடுத்த 61வது கேள்வி, தனிம வரிசை அட்டவணையில் கிடைமட்ட வரிசை பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது கிடைமட்டதுன்னா ஆப்ஷன் டி தொடர். கிடைமட்ட பகுதி வந்து தொடர்னு அழைக்கப்படுது. அதே செங்குத்து பகுதி பார்த்தீங்கன்னா தொகுதின்னு அழைக்கிறாங்க. செங்குத்து வரிசையை வந்து தொகுதின்னு அழைக்கிறாங்க. அடுத்த 62வது கேள்வி, உணர்ச்சி, தன் விழிப்புணர்வு, ஆளுமை, அறிவாற்றல், தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடனான தொடர்பு போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகுநானற்ற உயிரி. இது என்ன உயிரின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் தான் வந்து இந்த அனைத்து உணர்வுகளும் வந்து பெற்றிருக்கு. அடுத்த 63வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில பறவை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மரகத புறா. அடுத்த 64வது கேள்வி, 4 அறைகளை உடைய இதயம் கொண்ட விலங்கினை கண்டறிக. 4 அறைகளை உடைய இதயம் கொண்ட விலங்கு எதுன்னா ஆப்ஷன் சி முதலை. முதலைக்கு வந்து 4 அறைகள் கொண்ட இதயம் வந்து இருக்கு. அடுத்த 65வது கேள்வி, காற்றுறைகள் மற்றும் காற்றெலும்புகள் காணப்படுவது எதில்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பறவை. பறவையில் தான் காற்றுறைகளும் காற்றெலும்புகளும் வந்து காணப்படுது. இதனால் அது வந்து பறக்க முடிகிறது. அடுத்து 66வது கேள்வி, குழல் போன்ற உணவு குழலை கொண்டது எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அஸ்காரிஸ். உருளைப்புழு தான் வந்து குழல் போன்ற உணவு குழலை வந்து பெற்றிருக்கும். அடுத்த 67வது கேள்வி, மிருதுவான தசை காணப்படுவது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அவை அனைத்தும். அதாவது கர்ப்பப்பை, தமனி, சிரை இது எல்லாத்துலேயுமே மிருதுவான தசை வந்து காணப்படுது. 68வது கேள்வி, சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஸ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். எந்த காலத்தில் உள்ள கருவிகள்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
பி பழங்கற்கால கருவிகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் பல்லாவரத்தில். யாருன்னா சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். 69வது கேள்வி, பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ் வந்து நவீன மனிதனின் நேரடி முன்னோர்னு சொல்கிறாங்க. அடுத்து 70வது கேள்வி, எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டவர். எகிப்தை வந்து நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ஆப்ஷன் பி ஹெரடோட்டஸ். இவர் தான் வந்து வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து ஒரு கிரேக்க அறிஞர். அடுத்து பார்த்தீங்கன்னா 71வது கேள்வி, சுமேரிய எழுத்து முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கியூனிஃபார்ம். கியூனிஃபார்ம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 72வது கேள்வி, ஹரப்பா மக்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குதிரை மற்றும் இரும்பு. குதிரை மற்றும் இரும்பை பற்றி ஹரப்பா மக்கள் வந்து அறிந்திருக்க மாட்டாங்க. அடுத்ததாக 73வது கேள்வி, சங்க இலக்கியமான டேஸ் சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகள் குறித்தும் பேசுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதிற்று 10. பதிற்று 10 நூல் வந்து சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் வந்து பேசுது. அடுத்ததாக 74வது கேள்வி, புவி அதிர்வு அலைகளை. அடுத்ததாக 74வது கேள்வி, புவி அதிர்வு அளவைகளை கண்டுபிடித்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிஎப் ரிக்டர். அதனால தான் அந்த நிலநடுக்கத்தினுடைய அளவுகோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகோலில் சொல்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்சதுனால அதை ரிக்டர்னு சொல்கிறாங்க. அடுத்து 75வது கேள்வி, துறைமுக அலைகளை குறிக்கும் ஜப்பானிய சொல் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுனாமி. ஜப்பானிய சொல் வந்து சுனாமி. இந்த சூங்கிறது துறைமுகத்தையும் நாமிங்கிறது அலைகளையும் வந்து குறிக்குது. அடுத்து 76வது கேள்வி பார்த்தீங்கன்னா, புவித்தட்டுக்கள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஸ் எனப்படும். ஏற்படும் விரிசல் பார்த்தீங்கன்னா பிளவுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து 77வது கேள்வி, உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகிலே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுனா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. இது வெனிசுலாவில் வந்து இருக்குது. இது வந்து 979 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுது. அடுத்து 78வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் முடியாட்சி நடைபெறும் நாடுகளில் பொருந்தாதது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சவுதி அரேபியா. சவுதி அரேபியா மட்டும் முடியாட்சி நடைபெறல. மற்ற பூடான், ஓமன், கத்தார் இதில் எல்லாம் வந்து முடியாட்சி வந்து நடைபெறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 79வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நவம்பர் 26, 1949. அடுத்ததாக 80வது கேள்வி, சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. அடுத்து 81வது கேள்வி, இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1951 to 52. அடுத்ததாக 82வது கேள்வி, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்கிறாரு. மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்கிறாரு. அடுத்து 83வது கேள்வி, இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி 25. அடுத்து 84வது கேள்வி, எப்பொழுது பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா வந்து
பயன்படுத்தப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2014 தான் முதலாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 85வது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 324வது பிரிவு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324 வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 86வது கேள்வி, தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தியை தான் வந்து தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக வந்து கருதுகிறாங்க. அடுத்து 87வது கேள்வி, இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு பொறுப்பான மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அமைந்துள்ள இடம். அதாவது மனித வளங்களின் வந்து வளர்ச்சிக்கு பொறுப்பான மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து 88வது கேள்வி, பல்லுயிர்மைகளை பாதுகாக்க பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது வந்து இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2002. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் வந்து 2002 கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக 89வது கேள்வி, G8 நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியா. இந்தியா வந்து G8 நாடுகளில் கிடையாது. அடுத்தது 90வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறையை சார்ந்ததல்ல. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உற்பத்தி. உற்பத்தி துறை வந்து முதன்மை துறை சார்ந்தது கிடையாது. இந்த வேளாண்மை, சுரங்கத் தொழில், மீன்பிடி தொழில் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா முதன்மை துறையை வந்து சேர்ந்தது. அடுத்து 91வது கேள்வி, ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராமனுடைய வயது வந்து அவர்களுடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 3 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ராமனை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அவருடைய இரு மகன்களுடைய வயது ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 3 மடங்கு யார் இருக்கா, எக்ஸு ராமன் வந்து இருக்கார். அப்போ 3y நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வந்து கழித்து ராமனுடைய வயது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரு மகன்களுடைய 5 ஆண்டுகளுக்கு பிறகான வயது பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் 5 ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்னென்னா இதை வந்து ஒய் ப்ளஸ் 10ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த இரண்டையும் வந்து நம்ம சமன்படுத்தணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5 ப்ளஸ் 5. அப்போ இதில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம 2 மடங்கு கொடுத்துக்கணும். இப்போ 2 வந்து உள்ளே பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2y ப்ளஸ்ஸு 10 × 2 பார்த்தோம்னா 20. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 2y ப்ளஸ் 10 கிடைக்குது. அப்போ இங்கே என்ன கிடைக்கு, எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, இங்கே 2y ப்ளஸ் 10 20 இருக்குது. இப்போ இதை வந்து 2yயை வந்து இந்த எக்ஸுக்கு கொண்டு போயிட்டு இந்த 5 வந்து இங்கே கொண்டு வந்துடணும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த. அப்போ பார்த்தோம்னா நமக்கு 2y எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 15ன்னு கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 15ன்னு கிடைக்கும். 20ல் 5 போயிட்டா மிச்சம் 15ன்னு கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3yன்னு இருக்குது. அப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3y. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸினுடைய மதிப்பை வந்து பிரதியிடணும். அப்போ என்ன கிடைக்கும், 3y மைனஸ் 2yன்னு கிடைக்கும். அப்போ 3y மைனஸ் 2y ஈக்குவல் டு 15.
அப்போ என்ன போடலாம் நம்ம 3y மைனஸ் 2y ஈக்குவல் டு 15. இப்போ அடுத்து வந்து 3yல மைனஸ் 2y போயிட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும், y ஈக்குவல் டு 15ன்னு கிடைச்சிரும். y ஈக்குவல் டு 15ன்னு கிடைச்சிரும். அதாவது இந்த y வந்து யாருன்னா இந்த இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதல் தான் வந்து இந்த y 15ன்னு நமக்கு கிடைச்சிட்டு, அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தற்போதைய வயது வந்து கேட்டிருக்காங்க, ராமணனுடைய தற்போதைய வயது. அப்போ ராமணனுடைய தற்போதைய வயது என்னன்னா அவருடைய இரு மகன்களின் வயதுகளைப் போல 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல 3 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 3yன்னு இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ராமனுடைய தற்போதைய வயது கேட்குறாங்க. அப்போ 3 × y கொடுத்துருக்காங்க. y என்ன நமக்கு 15. அப்போ 3 × 15. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 15 என்ன கிடைக்கும், 45ன்னு கிடைக்கும். அப்போ ராமனினுடைய தற்போதைய வயது என்ன, 45 வயதுகள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 45 வயதுகள். அடுத்ததாக 92வது கேள்வி, ஏ மற்றும் பி தற்போதைய வயதுகள் முறையே 34 ஆண்டுகள் மற்றும் 44 ஆண்டுகள் எனில் 6 ஆண்டுகள் கழித்து ஏ மற்றும் பி வயதுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி கொடுத்துருக்காங்க. 34 ஏக்கு 34 ஆண்டுகளும் பிக்கு 44 ஆண்டுகளும் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. 6 ஆண்டுகள் கழித்துனா 6 ஆண்டுகள் வந்து கழித்து, அப்போ நம்ம 6 ஆண்டுகளை வந்து இது கூட ஆட் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். இப்போ ஏவனுடைய 34 வயசில் 6 ஆண்டுகளை போட்டோம்னா என்ன வரும், நமக்கு 40 கிடைக்கும். அடுத்து 44ல் 6 சேர்த்தோம்னா 50ன்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இந்த ஜீரோவும் அடிபட்டுரும். அடித்தோம்னா நமக்கு 4:5ன்னு கிடைக்கும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4:5. ஏன்னா இதில் வந்து 6 ஆண்டுகள் கழித்து கேட்குறதுனால நம்ம அந்த வயதுகளுடைய 6 ஆண்டுகளை கூட்டிக்கணும். அப்போ உங்களுடைய தற்போதைய வயதுகள் தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 6 ஆண்டு கழித்து, 6 ஆண்டுகளுக்கு முன்புன்னா தான் நம்ம கழிக்கணும். இதில் வந்து 6 ஆண்டுகள் கழித்துன்னு கேட்டிருக்கான். அப்போ கழித்துனா நம்ம கூட்டணும். அடுத்து 93வது கேள்வி, தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி 12. விவேகானந்தருடைய பிறந்த நாளை தான் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறாங்க. இந்த ஜூலை 15 பார்த்தீங்கன்னா காமராஜனுடைய பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறாங்க. ஜனவரி 25 பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து 94வது கேள்வி, 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அரவிந்த் பனகாரியா. இந்த அரவிந்த் பனகாரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்கினுடைய முன்னாள் துணைத் தலைவராக வந்து இருந்திருப்பார். அடுத்ததாக 95வது கேள்வி, இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதாராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரீத்திக் ரஜக் என்பவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹவில்தாராக இருக்கிறாங்க. இவங்க தான் முதல் பெண் ஹவில்தார். இது மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க முதல் பெண் சுபேதாராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 96வது கேள்வி, நிசார் என்பது டேஸ் ஆகிய இரு நாடுகளால் கூட்டாக உருவாக்கப்பட்ட ஒரு ரேடார் திட்டமாகும். அதாவது இது என்னென்னா புவிப்பரப்பின் மீது வந்து புவியை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அனுப்பப்பட்ட இந்த செயற்கைக்கோள் ரேடார் திட்டம் தான் இந்த நிசார் என்கிறது. இது எந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்தியாவும். நிசார் என்பது நாசாவும் இஸ்ரோவும் வந்து உருவாக்கியது தான் இந்த நிசாருங்கிற திட்டம். அடுத்து 97வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெட்ரோலிய தலைநகரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குஜராத். ஏன்னா குஜராத்தில் வந்து 2 மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து இருக்குது. அதனால் இதை இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகராக வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக 98வது கேள்வி, இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் என அழைக்கப்படுவது எது?
இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லக்னோ. லக்னோவை வந்து செயற்கை நுண்ணறிவு நகரமாக வந்து அழைக்கிறாங்க. அடுத்து 99வது கேள்வி, பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்திரமணி பாண்டே. இந்திரமணி பாண்டே என்பவர் தான் வந்து முதல் இந்தியராக, அதுவும் பிம்ஸ்டெக்கில் பொதுச் செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 100வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர்கள் நாள் முழுவதும் ஒரு வட்டத்தில் தங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் திட்டம். இதற்கான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தான் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர்களால் வந்து ஒரு வட்டத்தில் தங்கி அங்கே உள்ள பொதுமக்களின் குறைகளை வந்து கேட்டறியும் திட்டம். ஓகே நண்பர்களே, இதோட இந்த 8வது இலவச மாதிரி தேர்வுக்கான விடைகள் வந்து முடிவடைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.